भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। தம்பி வாங்க எஸ்கேவி. இவர் திடீர்னு ஒரு நாள் சைக்கிக் தெரப்பின்னு ஒரு கிளாஸ் போட்டிருந்தோம். ஃபிலோரெண்டி பற்றி சைக்கிக் தெரப்பின்னு ஒரு கிளாஸ். இவர் பாட்டு வந்தார். வந்து திடீர்னு காலில் வந்துட்டார். தெரியல, சின்ன பையனில் பார்த்தது. 5th 6th படிக்கும் போது எஸ்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அப்புறம் எங்கேயோ பார்த்துட்டு பாருறது ஒரு ஃபேஸ் எனக்கு சின்ன பையனாக இருந்தார். இப்போ வளர்ந்துட்டாரு, தெரியல. அந்த சைக்கிக் தெரப்பிலே அதுலேயும் அதே மாதிரி எப்பவுமே அந்த கோர்ஸை மட்டும் நான் தரவே மாட்டேன். கோர்ஸ் வந்து உங்களை ஏமாத்துறது ஒரு பேர் வச்சு உங்களை உள்ள கொடுக்குவேன். கட்டிங் பிரிண்டிங் விபாச்சனாம உழிஞ்சிமே நீங்கள் வேறு இடத்துல இருக்கிற மாதிரி விபாச்சனா இருக்குன்னு நினச்சி வந்துடுறாங்க. வேறு இடத்துல இருக்க மாதிரிலாம் ஊற்றிருக்காரு. சும்மா ஒரு பேரை போட்டு உங்களை உள்ளே இருக்கிற அவ்வளோ செய்யாத ஃபுல்லாக வேறு செஞ்சுருப்போம். எந்த கோர்ஸுக்கு நீங்கள் வந்தாலும் சரி, எத்தனை நாள், ஒரு நாள் கோர்ஸ் 6 நாள் கோர்ஸ் வந்தாலும் சரி, உங்கள் ஆனந்தமய கோர்ஸை திறக்காம விட மாட்டோம். எங்களோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான். எல்லாத்தோட ஆனந்தமய கோர்ஸும் திறந்துடணும். எல்லாம் ஆனந்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் விட்னஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீ எங்கே போனாலும் எவனை பார்த்தினாலும் அவன் சிரிப்பான். இப்போ 40 பேர் போகிறாங்க, உன்னை சுற்றி 400 பேர் சிரிக்க போகிறான். அவன் எல்லாத்தையும் சிரிக்க வச்சிருவேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் போய் அந்த இடத்த ஸ்டிமுலேட் பண்ணணும்னு வச்சுக்க. அவன் ஆனந்தமாக தான் வச்சுக்கோ. வேலை நடக்குமா நடக்காது சொல்லுவோம். அதான் பண்ணுவோம். சைக்கிள் தெரியும் சும்மா ஒரு கோர்ஸ் போட்டுருவோம். நிறைய கேட்டாங்க நம்ம பசங்க, ஃப்ளோரெண்டிக்காக கேட்டாங்க மெடிசன் எடுத்துக்கிட்டு. அதுக்கு வந்து கொடுத்தாரு. அப்புறம் நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டூடெண்ட் மாஸ்டர் இந்த மாதிரி பண்ணேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் அந்த மாதிரி ஒரு சில வேலை செய்யணும். செம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு அதிர்வுலேருந்து இடங்களுக்கு பயணங்கிற மாதிரி போவோம். ஒவ்வொரு ஜீவ சமாதிகள் இந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு பசங்க நிறைய கூட்டு போவோம். எப்படி நம்ம 6வது விரிஞ்சு நின்று கிளாஸில் சொல்லி தர மாதிரி இல்லை. என்னமோ சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் பார்த்துங்க எதுக்க சொன்னாங்க, கிளாஸில் நீத்திரிக்கு படி பார்க்குறது அதாவது விட்டு பாருங்க, நீத்திரிக்கு படி தெரியும். நம்ம அப்படிலாம் இல்லை. நேரடியாக கூப்பிட்டு போய் விரிச்சு உள்ளே போய் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு கஞ்சமலைன்னு ஒரு மலை நைட்டில் கூப்பிட்டு போயிருந்தேன். நானும் சரவண போனால் கூட வந்தாப்புல பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். சித்தர்கள் நேரில் பார்த்துக்கலாம் அவ்வளோ சும்மான காரியம் கிடையாது. எல்லாத்துக்கும் காசு தர மாட்டாங்க. ஒருத்தர் பார்க்கறதே பெருசு. சித்தர்கள் மீட்டிங் ஒன்று நடக்கும். ஆலயத்தில் சர்வீசஸ் ஒன்று இருக்கும். பியூட்டிஃபுல் பிளேஸு, அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த தம்பி அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் அட்டன் பண்ணால் 1 வீக்கில் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி கூப்பிட்டு போனேன். இப்போ தான் 2வது கிளாஸ் வந்தது. அதுதான் அவரோட 2வது கிளாஸ். ஒரு 15-20 வருஷம் அப்புறம் மீட் பண்ணுறோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சடோக்கி ஆக்சுவலி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அட்டன் பண்ண முடியாமல் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு ஆக்சுவலி இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க ஆளே இல்லை. நாங்கள் நேற்று இங்கே வரணும் அப்படிங்கிற இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இந்த தடவை தான் நான் இன்னொரு இடத்துக்காகவே அப்ளை பண்ணியிருந்தேன். அங்கே போகலாம் அப்படின்னு இருந்ததுக்கப்புறம் இங்கே வரலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு அங்கேயும் நான் சொல்லிட்டேன். இங்கே வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்துட்டேன். நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடெண்ட்டு. நேற்று இங்கெல்லாம் கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு 6 o'clock ஒரு பெரிய இன்சிடெண்ட்டு. அது சொல்ல முடியாது, தட்ஸ் அ பர்சனல். அந்த இன்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போ வரல எனக்கு அது மைண்டில் ஓடிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் அதை வாட்ச் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். சேம் குருஜி மாஸ்டர் சொல்கிறதையும் நான் வாட்ச் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ரெண்டுமே வெட்னஸ்லேயே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். என்னடா தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் நான் ஆல்ரெடி இன்னும் ஒரு குருக்கிட்ட வந்துட்டு இங்கே சரோரி மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் 3 நாள் குன்னூரில் நடந்துச்சு. அந்த குன்னூர் எக்ஸ்பீரியன்ஸு எடுத்துக்கிட்டால் இதே மாதிரி இருக்கும். பட்டு அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே பிரித்து மேய்ச்சிட்டாங்க. உடம்பெல்லாம் பின்னி எடுக்குது. நைட்டு தூங்கணும் எனக்கு. அது வந்து ஆக்சுவலி அங்கே வந்து நான் கற்றுக்கிறத இங்கே வந்து டீட்டெயிலாக கற்றுக்குவேன். அதுதான் என்னோடய ப்ராக்டிஸ் எப்பயுமே. ஏன்னா அங்கே போயிட்டு கிரியா கற்றுக்கிட்டேன். கிரியா கற்றுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி எப்படி உள்ளே வாங்குறது, எப்படி எனர்ஜி வெளியே விடுறது, இது மாதிரிலாம் டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்குவேன். டெக்னிக்கலாக கற்றுக்கணும்னா இங்கே வந்துடுவேன். கொஞ்சம் சாஃப்டாக கற்றுக்கணும், ஜென்ரலான விஷயம் அதெல்லாம் வேணும்னா அங்கே போயிடுவேன். அப்படி தான் என்னோடய ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு.
ஆனால் மாஸ்டர் கூட எப்பயுமே ஒரு கனெக்டில் இருப்பேன். அவருக்கு தெரியுதோ இல்லையா, அவருக்கு தெரியும் எல்லாமே. இருந்தாலும் நான் எப்போ ட்ரை பண்ணாலும் மாஸ்டரை வந்து மைண்டில் செட் பண்ணிடுவேன். அப்படி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை குருமார்கள் நான் பார்க்கணும். ஓசுவேன் நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குரு. அவரோட புக்ஸு விழிப்புணர்வோட புக்கு படித்தேன். அதுலேருந்து வேறு மாதிரி போயிடுச்சு. நித்யானந்தாவை பற்றி எனக்கு தெரியாது அவ்வளோக்கா. பட் நித்யானந்தாவை பற்றி ஒரு தடவை தப்பாக பேசி அடி வாங்கினேன். அது எனக்கு எப்படி அடி விழுச்சுன்னு தெரியல. அடினா டைரெக்டாக விடல, சுற்றி வந்து அடி விழுந்துச்சு. அது அதுக்கப்புறம் தான் அப்போ எனக்கு குருனா யாருன்னு எனக்கு தெரியாது. ஸ்கூல் படிக்கிறப்ப சும்மா அப்போ அந்த வீடியோலாம் லிங்க் பண்ணியிருந்தாங்க. சரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளாஸில் உட்காந்து டீச்சர்ஸ் மாற்றுன்னு மாற்றினாங்க. எஸ்கேவியில் இருக்க போகிறாங்க. இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸு நம்ம மாஸ்டர் கூட நடந்திருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கஞ்சமலை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். கஞ்சமலைக்கு நான், மாஸ்டரு, அப்புறம் சரவணன் பிரதர் 3 பேரும் பிளான் பண்ணிட்டோம் நைட்டு போகிற மாதிரி. அன்னைக்கு ஃபுல் டே காலையில் வந்து 7 மணிலேருந்து நைட்டு வந்து 9 மணி வரணும் ஒரு 20 ஜீவசமாதிகள் போயிட்டோம். 20 ஜீவசமாதிகளையும் ஒரு ஜீவசமாதிலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அந்த எனர்ஜிலாம் உள்ளே வாங்கிட்டு ஒரு எனர்ஜி ஸ்டஃப்போட போகிறோம். போயிட்டு கஞ்சமலைக்கு ஏறணும். இங்கே இப்போ நடக்கிற மாதிரி தான் ஏறுன்னு ஏற்றி விட்டாங்க மேலே. சரவணன் பிரதர் என் தலைவர் குறிச்சு மாஸ்டர் பின்னாடி இருந்துட்டு கைப்பிடிட்டு ஏறிட்டோம். நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி இருக்கும். உட்காந்துட்டு இருந்தேன், மரத்துக்கடியில் உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு காற்று கண்ணமுடிய உட்காந்துட்டு இருந்தேன். காற்று புயல் காற்று அடிச்சது. அடிச்சதும் திருப்பி பார்த்தா மாஸ்டர் அந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சரவணன் இந்த பக்கம் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. என்ன எனக்கு சரி எப்படி சிரிக்கிறதுனால ஆதரவாரி தோசை இருக்காங்க மாதிரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சா அது வேற மாதிரி ஒரு திடீர்னு உடைதான், திடீர்னு சாய்தான், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. அவர் என்ன சொன்னாருன்னா, அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை போய் கட்டி கூடி அப்படின்னாரு. ஆக்சுவலி வந்ததுமே அந்த எனர்ஜி உள்ள வாங்குறதுல மாஸ்டர் இந்த இடத்துல இந்த எனர்ஜி ஏதோ கொஞ்சம் எனக்கு புல்லிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த அப்பதான் வந்து உட்கார்ந்தேன். அப்புறம் மாஸ்டர் வந்து உனக்கு புல்லிங் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மரத்தை கொஞ்சம் போய் கட்டி கூடி அப்படின்னாரு. அந்த ஃபீல்டோட காரணம் எடுத்து வச்சேன். ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் அடிச்சா அப்படி இருக்கும், அது மாதிரி கரண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு உடம்புல. இன்னைக்கு காலையில கூட அங்கே உட்காந்துட்டு இருக்கப்ப அதுதான் நடந்துச்சு. அது ரெகுலராக இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வேறு நாட்கள் மூச்சு கண்ட்ரோல் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக இறக்க ஆரம்பிச்சிடும். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே பார்க்குறேன் நான். ஆனால் எனக்கு அப்போ தெரியல என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பயம் வந்துருச்சு, எனக்கு உள்ளூரில் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேலே வந்தோம்னா என்ன ஆகுமோ தெரியலன்னு தவதறிக்க வெளியே ஓடி வந்துட்டேன் அந்த ஃபீல்டுக்குள்ள. வந்த வாட்டி வந்து மாஸ்டர் பக்கத்தில் உட்காந்து, மாஸ்டர் பயமா இருக்கு மாஸ்டர் அப்படின்னு. காலில் பார்த்தா ரத்தம் குடம்பு போட்டிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா ஓடி வந்ததுல கண்ணு குத்தி சோழில கட்ட குச்சிருந்தா செருல காலில் இருந்து ரத்தம். அப்புறம் கர்மா கழிக்கிறதுக்காக வந்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மலையில இருந்து இறக்கி கூட்டிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டேவும் ஒரு 15-16 ஜீவசமாதிகள் போனோம். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். இதுல கீழே வந்த வாட்டி என்ன நடந்துச்சுன்னா, மாஸ்டர் வந்து சொல்லிட்டே வந்தாரு. அங்க மேல இருந்து இறங்குறப்ப சொல்லிட்டு வர்றாரு, இப்படி வந்தாங்க, இப்படி லேண்ட் ஆனாங்க, இப்படி வந்துட்டு எல்லாம் ஒருத்தங்க மரம் ஹைட்டுக்கு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. கீழே வந்து செவனேன்னு ஒரு சிவன் கோயில் மாதிரி ஒரு லிங்கம் வச்சு ஒருத்தர் வழிபாடு உட்காந்துட்டு இருந்தார். நான் ஏதோ வந்து சூசைட் பண்ணிக்கலாம் மேலே போனேன். அங்கே ஒருத்தர் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு. நான் வந்து அப்புறம் இங்கே செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னாரு. எப்படி நீங்கள் வரும் போவோம் அப்படின்னாங்க. சித்தர்கள் அப்படி வருவாங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டா இவர் சொன்னது எல்லாத்தையும் அவர் ஒப்பிக்கிறாரு. அது அவர் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்க கிடையாது. அதான் ஒளி ரூபமாக வருவாங்க, சவுண்டு கொடுக்கும் அப்படின்னு இவர் சொன்னது எல்லாமே அங்கே சொன்னாங்க. எனக்கு ஒரு சேர்ந்து உடஞ்சிட்டேன். நான் காலை கட்டி பிடிச்சவங்க அழுக ஆரம்பிச்சு முதுகு தண்டு வரத்தை நீங்கி கொடுத்தாரு. ஆக்சுவலி மேலே எனக்கு கண்ணு ஒன்றுமே தெரியல. அதாவது மேலே தெரியல, கண்ணு தெரியல. எனக்கு அவங்களை பார்க்க தரிசனம் கிடைக்கல. இவங்களுக்கு கிடைக்கல. அழுவுற எனக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி பார்க்கறதுன்னு கிடைக்கல. அப்புறம் காலில் ஒரு முதுகு தண்டு வரத்தை நீவி விட்டாரு. நீவி விட்டுட்டு எந்திரிச்சு நின்றதும் சரவணன் சொன்னாரு, அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்துட்டு இந்த பக்கம் நான் திரும்பினேன். என்ன வெள்ளையடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா அது யாரும் அது ஒன்றாவது காவடியாக நினைச்சு உழுதுட்டேன். பிளாக்கா உழுது தரிசனம் பண்ணிட்டு அது வேர்ட்ஸ் சொல்ல முடியாது. அப்போ வந்து ஒரு ஆர்வமாய் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனேன். காற்று தூக்கி போட்டு உட்கார வச்சு இழுத்துட்டு போனாங்க. கேட்டால் பேக் மேலே வரேன். இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். அதுக்கு நம்ம கேப்பபிளா வந்து நம்ம வந்து எதுவும் இல்லை. மாஸ்டர் சொல்லி தரது சின்ன சின்ன விஷயம் தான், சின்ன விஷயம் தான். பட் எஃபோர்ட் அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதை எப்பயுமே நம்ம ப்ராக்டிஸ்ல வச்சுக்கணும். சின்ன சின்ன விஷயம் எதுவும் இல்லை. போற பக்கம்னா அந்த எனர்ஜி வாங்குறத ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ரெய்கி ப்ராக்டிஸ்ல கொடுப்பாங்க. போற பக்கம்னா
இவர் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எல்லாத்தையுமே நடக்கும். சடவை முடிச்சு போனோடனே அரும்பொருளால் பார்க்க முடியும். நீங்கள் டேட்டிஸ் அப்படின்லாம் கூட சொல்லுவீங்க. ஸோ ஒரு இடத்துல எத்தனை டேட்டிஸ் இருக்காங்க, இந்த இடத்துல வந்து எத்தனை மாஸ்டர்ஸ் இருக்காங்க, யார் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் இப்படி இந்த கண்ணில் இப்படி பார்க்குற மாதிரி இந்த கண்ணில் உங்களுக்கு அனுபவங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். சடவை முடிச்சவங்களுக்கு ஒரு ஜீவசமாதி இந்த மாதிரி மற்ற இடங்களுக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு கண்ண மூடி நான் ஆனந்த கோஷத்தில் ஒரு சிறப்பு ஒரு பார்த்துருப்பீங்க, அது மட்டும் உங்கள் ஞாபகத்துக்கு வந்துட்டால் போதும். அது உங்கள் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா க்ளீன் ஆகிடுவீங்க, சுவிட்ச் மேலாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். இப்போ சொன்னனால சொல்கிறேன், அந்த மாதிரி யாரும் உங்களுக்கு பார்க்க முடியல அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஒரு சதுரகிரி போகிறீங்க, ஒரு வெள்ளிங்கிரி போகிறீங்க, ஒரு கொல்லிங்ஸ் போகிறீங்க, ஒரு மாதேஸ்வரம் போகிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது போகிறீங்க, ஒரு பர்வத மலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புதிய மலைக்கு போகிறீங்க, தனியாக போகிறீங்க காட்டுங்கள, அந்த மாதிரி இடத்துல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, கண்ணு தெரியல, இருட்டாக இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஆறாக விரிக்கிறது, ஆறாக எங்கேயாச்சும் பண்ணுறது, இந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் அடுத்து மூலாதாரத்தில் உள்ள போகுது, இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ ஒரு சித்தர் சமாதியில் உயிரோட உள்ள சமாதி இருக்காருன்னா நீங்கள் போய் உட்காந்துட்டு அவர் மூலாதாரத்துக்குள்ளே போயிடலாம். சமாதி இருக்கான தான் உயிரோட இருக்கான்னு அர்த்தம். மேலே போயிடுச்சு. போன வாரம் ஒன்று போட்டிருப்போம் பாருங்க, தன்னாட்சி சித்தர்னு ஒருத்தர். போன வாரம் போயிருக்கோம், போன வாரம் ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் போனதில்லை. தன்னாட்சி சித்தர்னு ஒருத்தர் ஒரு ஆத்துக்குள்ள ஒரு கடவுளுக்குள்ள போறாரு, ஒரு தரிசனம் பார்த்தாரு, அவர் நோயிட்டாரு. 2 மணி நேரத்தில் உட்காந்து போய் ஒரு அரச மரம் இருக்கு, ஒரு குகை மாதிரி உள்ள போய் உட்காந்துட்டாரு. உட்காந்து மரம் மூடிச்சு, உள்ளே சமாதி ஆகிட்டாரு. இவரோட தாடி சடா முடியல மரத்துக்கு வெளியே புத்துக்கிட்டு வெளியில் வருது. ரொம்ப பியூட்டிஃபுல் இடம். கிட்டத்தட்ட 10-15 வருஷமா நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ஜீவ சமாதி இருக்குன்னு தொலைகிட்டு இருந்தோம் பிடிச்சோம். அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணா போய் உட்காந்துட்டு, அதே மாதிரி சதாசிவ பிரமாந்திரம் போனீங்க, பின்பக்கம் போகணும். பின்பக்கம் போயிட்டு உட்காந்துட்டு அவங்க மூலாதாரத்துக்கு நேரம் மூலாதாரத்தை வச்சுட்டு நீங்கள் ஆளை எல்லாச்சும் பண்ணிட்டு அவங்க மூலாதாரத்துக்கு உள்ளே போந்துக்கலாம். உள்ளே போந்துட்டீங்கன்னா அவங்க என்ன நிலை இருந்தாலும் அதே நிலை உங்களுக்கு வந்துடும். அந்த வித்தை மட்டும் தந்துட்டீங்கன்னா போதும். அவங்க என்ன நிலை இருந்தாலும் அதே நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்போதான் ஒவ்வொரு பகவானும் என்ன அனுபவிச்சோம் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி சேலத்தில் அந்த ஏற்காடு ரோட்டில் அந்த லேடி மாயம்மா ரொம்ப பியூட்டிஃபுல். ஒவ்வொருத்தரும் போய் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கோஷங்களை பிரித்து விட்டுருக்காங்க, யார் மூலத்தில் சமாதியாக இருக்காங்க, யார் ஆக்னையில் சமாதியாக இருக்காங்க. நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆன்மீகத்தோட ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு உங்கள் டேலண்ட் நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? என்ன புண்ணியம் செய்தேனோ